இப்போ வந்து எல்லாருமே வந்து நம்ம லேப்டாப்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம் இல்லையா? பட் ஆனால் லேப்டாப்புக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பேட்டரி. இந்த பேட்டரி வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து இன்பில்ட் பேட்டரின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இது வந்து அதாவது பேனலுக்கு உள்ளே வரும். நம்ம இந்த பேட்டரி மாற்றணும் அப்படின்னா, பேக் பேனல்லாம் கழட்டிட்டு தான் நம்மளால் வந்து இது மாட்ட முடியும். இதுவே வந்து எக்ஸ்டர்னல் பேட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் பேட்டரி ஃபால்ட் வருது அப்படின்னா, நம்ம ஈஸியாக நம்மளே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேற வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்த பேட்டரினா நம்ம பேனல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் பேட்டரியை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ரேம் ஸ்லாட்டு. இதில் வந்து 2 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க ரேமுக்காக. ஒன்று வந்து இப்போ ஒன்று தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க கஸ்டமரு. ஒன்று வந்து யூஸ் பண்ணல. வேணும்னா ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹார்ட் டிரைவுங்க. லேப்டாப்போட ஹார்ட் டிரைவுங்கிறதுனால சின்ன சைஸில் இருக்குது. டெஸ்க்டாப் போனீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கார்டு. இது மூலமாக தான் நம்ம வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து இன்பில்டு ஒய்ஃபை தான். இதில் இன்கேஸ் இந்த கார்டு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா யூஎஸ்பி எக்ஸ்டர்னலாக ஒய்ஃபை ரிசீவர் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இன்பில்டு ஒய்ஃபை உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன இதாக இருந்ததுன்னா இது வந்து ஒய்ஃபை கார்டு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர் இருக்குது. இங்கே ஒரு ஸ்பீக்கரு, இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கூலிங் சிஸ்டம்ங்க. இப்போ ப்ராசஸரில் நடக்கிற ஹீட்டெல்லாம் வந்து இந்த சிஸ்டம் தான் வந்து ரெடியூஸ் பண்ணி நமக்கு வெளியில் தள்ளும். வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஃபேனு. ஸோ இந்த ஃபேனில் வந்து உங்களுக்கு டஸ்ட் நிறையா இருக்குது. இந்த ஃபேன் ஒர்க் ஆகலைன்னா கூட உங்களுக்கு வந்து ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகும். அது எல்லாமே வந்து இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிஸ்டம். உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இந்த யூனிட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா இந்த கூலிங் சிஸ்டமுக்கும் ப்ராசஸருக்கு இடையில வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று வைப்போம். தெர்மல் பேஸ்ட்னு சொல்லிட்டு அந்த பேஸ்ட் ட்ரை ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஹீட் அதிகமாகும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹேங் ஆகிற மாதிரி ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லாட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ஹார்ட் டிரைவ் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் டிரைவ் மாதிரியே நம்ம இங்கே வந்து M.2 அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்கோட எஸ்எஸ்டி வந்துச்சு. எஸ்எஸ்டிலேருந்து M.2 கொஞ்சம் அப்டேட்டடு. ஸோ அந்த இது வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஹார்ட் டிஸ்க் இல்லை எனக்கு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் M.2 போட்டுக்கலாம். M.2 போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹார்ட் டிஸ்கை விட 3 டைப் வந்து பெட்டராக இருக்கும். ஸ்பீட் வந்து பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹார்ட் டிரைவில் தான் வந்து நம்மளோட ஃபோட்டோஸு, வீடியோஸு, சில பேருக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. என்னென்னா நிறைய பேருக்கு தெரியும் ஹார்ட் டிரைவில் தான் வந்து ஃபோட்டோஸு, ஓஎஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு. அந்த கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம மதர் போர்டில் தான் அந்த ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாம் வந்து லேப்டாப்பில் ஸ்டோர் ஆகுங்கிறது ஒரு ஐடியா இருக்கும். பட் எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நமக்கு இங்கே தான் ஸ்டோர் ஆகும். அதாவது ஹார்ட் டிரைவில் தான் ஸ்டோர் ஆகும். இந்த ஹார்ட் டிரைவ் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் மறுபடியும் காப்பி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு லேப்டாப்லலாம் உங்களுக்கு எதுவும் ஸ்டோர் ஆகாது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுலாம் வந்து கீபோர்டு கனெக்டரு, அதுக்கப்புறம் யூஎஸ்பி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் பார்த்தாலே தெரியும். டிஸ்பிளே கனெக்டர் இது. அதுக்கப்புறம் இது வந்து சார்ஜிங் போர்ட்டு. ஸோ இந்த சார்ஜிங் போர்ட்டு இதில் வந்து இங்கே உள்ள கனெக்ட் ஆகுது. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து எல்லா லேப்டாப்லேயுமே வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து வச்சிருக்கிற அந்த பொசிஷன் வந்து வேறு வேறு இடத்துல இருக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஹார்ட் டிரைவ் இருக்குது. வேறு மாடல் போனீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் இந்த சைடில் வரான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி ஒரு லேப்டாப்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கும்.